திரு அரவிந்தன், தாவேகா கூட்டணி வடிவம் பெறுவதில் எங்க தாமதம் எங்க சிக்கல் இருக்குன்னு பாக்குறீங்க? போய் சேர்றவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா, சேர்த்துக்கிறவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா? அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க அந்த கணக்குக்கு அவங்களுக்கு வேண்டிய கணக்கு இருக்கு இல்லையா, அவங்க வந்து காய் நகர்த்துவாங்க. நான் வந்து இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில ஸ்பெஷல் புல்லட்டின் பார்த்தேன். அதுல வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் கூட்டணிக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு, ராமதாஸ்க்கு இவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு செய்தி வந்தது. அது வந்து அவருடைய தரப்பு. இங்க யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணல. இபிஎஸ் ரெடியா இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வந்து இந்த மதில் மேல் பூனைகளா இருக்கவங்க அல்லது இன்னும் முடிவெடுக்காம இருக்கவங்கள இந்த பக்கம் இழுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல 2 யூனிட் இருக்கு. ஒன்னு டிடிவி ஓபிஎஸ் யூனிட் ஒண்ணு, இன்னொன்னு பிஎம்கே ஒரு யூனிட் ஒண்ணு. இந்த 2 யூனிட்டுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அல்லது டிவிகே கிட்ட வர்றதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கணும். அதை பொறுத்துதான் அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. கரெக்ட். முடிவு வந்து எப்பவுமே ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க. இந்த முடிவுல என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு என்ன, இப்போ அதிமுக அவங்க ராமதாஸ் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, ஆட்சி மாற்றம் ஆட்சியில் பங்கு அப்படின்றாரு. அப்போ பிஜேபி கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சின்னு அவங்க கமிட் பண்ணாதான் உள்ள போவார் அவரு. அந்த கமிட் பண்றதுக்கு எடப்பாடி ரெடியா இருப்பாரா? இந்த சமயத்துல போஸ்ட்போன்ல இந்த சமயத்துல அவர் கூட்டணி ஆட்சி அவரு அந்த கண்டிஷன் வச்சுட்டு தான் உள்ள வருவேன்றாரு. ஆட்சி மாற்றம் ஆட்சியில் பங்குன்றாரு. அதை ஒத்துண்டாதான் நீங்க வந்து ராமதாஸ் பேசவே முடியும். இன்னைக்கு இருக்க நிலைமையில ராமதாஸ் சொன்னதை வச்சுட்டு வர்றேன். அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அங்க வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோக்கமும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களும் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு ஒருங்கிணைந்த அதிமுக சேர்ந்து நம்ம போராடணும், அப்படின்னா எனக்கு கூட்டணியில எனக்கு பங்கு வேணும், கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், அந்த கேரண்டி வேணும்னு கேட்பாங்க. இந்த 2 கேரண்டியும் பாஜக எவ்வளவுதான் விருப்பத்தினாலும் எடப்பாடி அதுக்கு வந்து இடம் கொடுப்பாரான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடியினுடைய இதற்கு பொசிஷன் இருக்குல்ல, டிஎம்கே மாதிரி நானும் கூட்டணி ஆட்சியில நான் தனிப்பட ஆட்சி அமைப்போம் அப்படின்ற பொசிஷன் அவர் இழக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த பிரச்சனை வந்து டிடிவி கிட்ட டிவிகே கிட்ட இவங்களுக்கு கிடையாது. இங்க வந்து கூட்டணின்ற ஒரு உத்தரவாதத்தை வாங்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய இது வந்து சாதகம் வந்து டிவிகே கிட்ட அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த காட்சி வந்து எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிவிகே சாதகமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணக்கு ரெடி பார்த்தா. ஏன்னா அவங்க 2 பேருக்கான ஸ்டேஜ் வச்சு நான் சொல்றேன். நான் டிவிகே வச்சு நான் சொல்ல, டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும். ராமதாஸுக்கு அதுதான் நிபந்தனையா இருக்கு. இது எங்க கிடைக்கும்? நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இப்ப தாவேகாவோட கூட்டணி வைக்க விரும்புற ராமதாஸ் வந்து கூட்டணி ஆட்சின்னு கேட்கிறார், ஆட்சியில் பங்கு கேட்கிறார். ஓபிஎஸும் ஆட்சியில பங்கு கேட்கிறார், தினகரனும் ஆட்சியில பங்கு கேட்கிறார். தேமுதிக வரணும்னு விருப்பப்படுது, தேமுதிகவை சேர்த்துக்கலான்னு சொன்னா அங்கேயும் அவங்களும் ஏற்கனவே பேசுறாங்க, மீண்டும் வலியுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோம், ஆட்சியில பங்குன்னு கேட்கறாங்கன்னா எல்லாருக்கும் கூட்டணியில இடம், நாம ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் ஆட்சியில பங்கு, அந்த அகாமடேஷனுக்கு தாவேகா போகுது. விஜய் போறாரா? அப்போ அதாவது விஜய் போக போறாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா விஜய்க்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால இழப்பு எதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இழக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. திமுகக்கும் அதிமுகக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பெருங்கட்சி, நாங்க தனியா ஆட்சியில இருந்தவங்க 20 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்ற ஒரு ஸ்டேக் இருக்கு. அந்த ஸ்டேக் வந்து டிவிகே கிடையாது. அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில அவங்க இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறதுனால அவர்களுக்கு இழப்பு இல்லை அப்படின்ற கணக்கு வச்சு சொல்றேன். அவங்க அதுல விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த வாய்ப்பு தான் நான் சொல்றேன். அது அவங்க வந்து இல்ல நானும் வந்து டிஎம்கே மாதிரி தான் ஏடிஎம்கே மாதிரி தான் நாளைக்கு பிடிவாதமா பேசினா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் வந்து லாஜிக் சொல்றேன். டிஎம்கே ஏடிஎம்கே உடைய ஸ்டேக் வேற, டிவிகேவோட ஸ்டேக் வேற. அந்த ஸ்டேக் வச்சு பார்க்கும்போது அங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு மாநாட்டுல திரு விஜய் சொன்னது, எந்த கட்சி எத்தனை சதவீதம் வைத்திருந்து கூட்டணிக்கு வந்தாலும் அப்படின்னா புரிஞ்சுக்கணுமா? அந்த கட்சிக்கு 1% இருக்கு, இல்ல அந்த கட்சிக்கு 5% இருக்கு, இல்ல அந்த கட்சிக்கு 10% இருக்கு, இது வேறுபாடு இல்ல. தாவேகாவோட கூட்டணிக்கு வந்தா 1ல இருந்து எத்தனை சதவீதம் வச்சிருந்தாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத உத்தரவாதப்படுத்த போறார் விஜயன். அப்படியாக புரிஞ்சுக்கணும் அந்த அறிவிப்பை. உத்தரவாதப்படுத்த வாய்ப்பு இருக்குன்றதான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாக்குறேன். ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும் போது
அவர் வந்து எனக்கு வந்து இவ்வளவு அவர் அளந்துலாம் சொல்லலையே, இவங்களுக்கு இவ்வளவு அப்படி எப்பவுமே அவங்கவுங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் இடம் கிடைக்கும், அவங்க வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் வெற்றி கிடைக்கும், வெற்றிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்சியில பங்கு கிடைக்கும். அதெல்லாம் பின்னாடி வர வேண்டியது. ஆனா இன்னி தேதிக்கு விஜய் ஓப்பனா அறிவிச்சிருக்காரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. ராமதாஸ் ஓப்பனா கேட்கிறாரு. பின்னாடினா போஸ்ட் எலெக்ஷன் சொல்றீங்களா நீங்க? ஆமா, போஸ்ட் எலெக்ஷன் சொல்றேன். இல்லையே ராமதாஸ் ப்ரீ எலெக்ஷன்ல இந்த டிமாண்ட் வைக்கிறாரு. அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு ஆட்சியில பங்கு உண்டுன்னு சொல்றதுல விஜய் இழப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அவருக்கு அதுல ஏற்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவருக்கு இழக்கிறதுக்கு ஒரு பெரிய இது இல்ல. அவருக்கு வந்து வர்றதெல்லாம் கெயின் தான். ஒரு புதிய கட்சி வந்து எப்பவுமே இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கூட சேர்த்து தன்னை ஒரு பெரிய ஒரு சக்தியை காட்டுறதுக்கான அவசியம் அவங்களுக்கு இருக்கு. அந்த அவசியத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த சீன் மாறும். அது மூலமா அவங்களுக்கு கூடுதலா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கின்றது வந்து. இன்னும் ஒரே விஷயம், ஷியாம் சொன்னதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் நான் கூட நினைச்சேன். 40 வயசுக்கு கீழே மேலன்னு சொன்னாரு. 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க கம்மியா இருப்பாங்க, மேல இருக்கவங்க சித்தாந்த ரீதியா வாக்களிப்பாங்கன்னு சொன்னாரு. அது எனக்கு வந்து ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு சிந்தனையா தான் எனக்கு தோணுது, விஷுவல் திங்கிங்கா தோணுது. என்னன்னா தமிழ்நாடு என்னமோ ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு ஜனநாயக பூமி மாதிரியும், இங்க வந்து எப்பவுமே ரொம்ப சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சித்தாந்த ரீதியா ஓட்டு போடுறவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நான் இந்த சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடுவேன்றவங்க இருப்பாங்க. ஆனா பெருவாரியான மக்கள் அப்படின்னா சித்தாந்தத்துலாம் பட்டு ஓடுற அந்தந்த நேரத்து ட்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்சது அப்ப வேணாம்னு நினைக்கிறவங்க எதிர்மறை வாக்கு எல்லாமே கவுண்ட் ஆகும். நீங்க இது ஒண்ணு இல்ல, எம்ஜிஆர் வந்து புரூக்லின்ல இருந்த போது கருணாநிதியும் ஒரு வாதத்தை சொல்றாரு, என் நண்பர் உயிரோட வந்தாருன்னா அவருக்கு என்ன ஆட்சியை கொடுத்துருவேன்றாரு. இது என்ன சித்தாந்தமா? இது ஒரு தேர்தல் உத்தி தானே. அது ஜெயிச்சுதான் இல்லையான்றது வேற விஷயம். சித்தாந்த ரீதியா மட்டும் ஒண்ணு இருக்குங்க, தேசிய கட்சிகள் இங்க தனியா நின்னா விலை போகாது. அந்த விஷயத்துல தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல வந்து சித்தாந்த ரீதியான ஒரு தெளிவு நிச்சயமா இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தபடி மிக கடுமையான குற்றச்சாட்டு ஆளானவங்க எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சித்தாந்த செம்மல் அர்த்தமா? அப்படின்னா இல்ல, வேற வேற கணக்குகள் ஆபரேட் ஆகுது. இங்க அவ்வளவு மெச்சூரான ஜனநாயகம் நம்ம சொல்லிட முடியாது. அந்த சமயத்துல என்ன கணக்கு இருக்கோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்.